ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொடைக்கானல் எம்எம் தெரு, அதாவது மாப்பிள்ளை முதலியார் தெருன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்து பழைய வீடு. இந்த இடத்துல தான் வந்து ஜெர்மன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்ப நாள் வந்து அந்த டாக்டர் வந்து எல்லாத்துக்கும் ஜெர்மனில் இருந்து வந்த புதுசில் எல்லாத்துக்கும் இலவச கண் சிகிச்சை பண்ணார். ரொம்ப நல்ல மனுஷன். பாவம், ரொம்ப வயசாகிடுச்சு, இறந்துட்டார். இங்கே நான் ஒரு இடம் சேலுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்த பார்க்க போனேன். அதனால் அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு அந்த டாக்டர் நினப்பு வந்துச்சு, உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். வர வழியில் எல்லாத்தையும் வண்டியில் போங்கன்னு சொல்லிட்டு நான் நடந்தே வரேன். எனக்கு நடந்து வர்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி, இந்த இடத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நடந்து வரேன். இந்த இடமெல்லாம் அப்போ வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே தான் வந்து டீச்சர்ஸ் ஹோம் சொல்லுவாங்க அப்போ. அதாவது டீச்சர்ஸ்களோட அலுவலகம். அதுக்கு நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். ஏன்னா டீச்சர்களோட மாதத்திற்கு தெரசா கான்வென்ட்டில் படிக்கும்போதும் வந்திருக்கேன். செயின்ட் ஜான்ஸில் படிக்கும்போதும் வந்திருக்கேன். டீச்சர்ஸ் வந்து புக்கு நோட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ நான் கூட வந்திருக்கேன். இது வந்து ரோட்டுக்கு கீழ்ப்பக்கம். இதுக்கு கீழே தான் அந்த ஃபால்ஸ் ஓடும். வெள்ளி நீர் வீழ்ச்சின்னு அங்கே வந்து விழுகுது பாருங்கள். அந்த காலத்தில் அது வந்து சுத்தமான நீராக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கழிவு நீர் தான். அதனால் தயவு செஞ்சு சில்வர் ஃபால்ஸ்லாம் யாரும் குளிச்சிடாதீங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். அது வந்து சுத்தமான தண்ணி கிடையாது. அது அந்த பாலம் இதுக்கு கீழே தான் ஓடுது. பாருங்கள், இந்த பூ பார்க்குறதுக்காக தான் திரும்ப போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். இது வந்து உன்னிப்பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4, 5 கலர் இருக்குது. அதில் இது வந்து ஒரு எல்லோ, அப்புறம் வந்து இந்த ரோஸ் கலரு எல்லாம் கலந்த கலராக இருந்துச்சு. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. அதனால் பார்க்க வந்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு செபஸ்டியார் சர்ச்சு ஒன்று இருக்குது. நடந்து போகிறதும் ஒரு இதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன பண்ணேன்? சரி, நடந்து போனேன். நான் இத்தனை கிலோமீட்டர்னாலும் போகிறதுக்கு வந்து நான் வந்து தயங்க மாட்டேன். ஏன்னா கடவுள் நல்ல ஹெல்த் கொடுத்துருக்காரு நமக்கு. அதனால் வந்து நான் நடக்க யோசிக்க மாட்டேன். எங்கேயாவது இடம் பார்க்க போனால் அப்படி தான், அப்போ தான் நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவேன். மற்றபடி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தால் நான் நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன். இல்லை பஸ்ஸில் போவேன். பஸ்ஸு போகாத இடத்துக்கு நடந்து போவேன், அவ்வளோதான். அந்த டிப்பர் லாரி வந்து அங்கே வளையிறதுக்காக நின்றுச்சு. அதனால் ஒரு 2 நிமிஷம் நிற்க வேண்டியதாகிடுச்சு. நான் திருப்புறாங்க போல் நினச்சேன். அப்புறம் வந்து அங்கே லோடு இறக்குறதுக்காக நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஸ்கூல் இருக்குது. இது கீழே வந்து ஹைஸ்கூல் ஸ்டாப் தான் இந்த ஸ்டாப்பு. பாருங்கள், இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கூல் கொடைக்கானலில். நிறைய குழந்தைங்க அங்கே படிக்கிறாங்க. நல்ல ஒரு டீச்சிங். பாருங்கள், லாரியிலேருந்து புகை எப்படி வருது பாருங்கள். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருந்தோம். முன்னால் ஒரு பைக்கில் வந்தவரும் நின்றுட்டு இருந்தார் ரொம்ப நேரம். அந்த பக்கம் வண்டிகளும் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் சரி, நிற்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப நடந்துட்டேன். கிராஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்குனேன். கீழே போனோம்னா ஒரு 4 ஒரு 3 முக்கம் வரும். அதில் வந்து ஒரு ரோடு வந்து இந்த பக்கம் வர ரோடு, ஒரு ரோடு வந்து கீழே வத்தலகுண்டு போகிற ரோடு, ஒரு பக்கம் டவுன் போகிற ரோடு, அந்த மாதிரி முக்கம் இருக்கும். இப்போ தான் நான் அங்கேருந்து இறங்கி வந்துக்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். டவுனு ஆப்போசிட்டில் எனக்கு லெஃப்ட்டில் வந்து செயின்ட் ஜான்ஸ். அந்த மாதிரி இப்போ அந்த செயின்ட் ஜான்ஸ் பக்கம் தான் நான் ஏற போகிறேன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பண்ணேன். நான் படித்த ஸ்கூலு, கண்டிப்பாக அதில் படிக்கிறதுக்காக நான் வந்து அதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டேன். அந்த ஸ்கூல் பக்கம் தான் இனி ஏறுவேன். பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நிறைய வண்டி எல்லாம் நிற்கும். இங்கிட்டிருந்து இப்போ நான் அந்த பக்கம் கடந்து போகணும். இந்த இடத்துல எல்லாம் ஒரு வீடு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடு இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் காடு தான். எங்கனையாவது ஒரு பங்களா இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல முடியலை, என்ன பண்ண. கொடைக்கானல் முன்னேற முன்னேற என்ன சொல்லனே தெரியலை. அந்த மாதிரி ஆயிடுச்சு கொடைக்கானல்.
சரி பொழைக்கிறவங்களாவது பொழைக்கட்டும், வேறு என்ன பண்ண. இப்போ பாருங்கள், நான் இதிலேருந்து இப்போ நான் ஆப்போசிட்டுக்கு போகணும். அந்த பக்கம் பார்த்தீங்களா ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது. இதை நான் க்ராஸ் பண்ணி இப்போ நான் அந்த பக்கம் போகணும். இந்த ரைட் சைடு வந்து டோபி கனல்னு சொல்லுவாங்க. டோபி கனல் ஏரியா. அந்த டோபி கனல் ஏரியா வந்து முதல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய பில்டிங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆப்போசிட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட்டில் வந்து இப்போ நான் சென்ட் ஜான்ஸ் படி ஏற போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட் ஜான்ஸ்க்கு நம்ம பஸ்லேயும் போகலாம், வேன்லேயும் போகலாம், ஊஞ்சக்கல்லேருந்தும் போகலாம். இது வந்து படி ஏறி மேலே போகிற ரோடு. இப்போ நான் வந்து இந்த நெடுஞ்சாலையில் நடந்து போய்கிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் பாருங்கள், எல்லாம் பழக்கடை, காய்கறி கடை, அந்த சாக்லேட் கடை, அந்த மாதிரி ஹோட்டலு, அந்த மாதிரி தான் வச்சுட்டாங்க. இப்போல்லாம் நிறையா வச்சுட்டாங்க. ஏன்னா இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் எல்லாமே கடைகள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடம், அதாவது ஒரு ரோடு அகலப்படுத்தணும்னு அகலப்படுத்துனாங்கன்னா அங்கே கடையை போட்டுடுறாங்க. அப்புறம் எப்படி வண்டிகளுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள்? என்ன பண்ண? யாருமே சொன்னால் கேட்க போகிறதில்ல. எந்த அதிகாரியும் கேட்க போகிறதும் இல்லை. எந்த ஒரு தடையும் விதிக்க போகிறதில்ல. நம்ம அதை பற்றி பேசி வேஸ்ட்டு. சரி, நம்ம அடுத்த பொசிஷனை பார்ப்போம். நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து அந்த சென்ட் ஜான்ஸ் படிக்கட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த சென்ட் ஜான்ஸ் படி. எனக்கு இந்த சென்ட் ஜான்ஸ் நினப்பு வந்தோடனே எம்ஜிஆர் கொடைக்கானலுக்கு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். 80லையோ 79லையோ கொடைக்கானல், ஏன்னா 9th படிக்கும்போது, ஆமாம் அப்போ 81ல் வந்திருக்காரு கொடைக்கானலுக்கு. சரிங்களா? அப்போ 80, 81க்குள்ளே கொடைக்கானலுக்கு வந்திருக்காரு. ஏன்னா நான் 9th படிக்கும்போது. அப்போ வந்து அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பாருங்கள் இந்த படிக்கட்டு. இதுக்கு மேலே தான் அந்த எங்களோட கிரவுண்டு. இப்போ அந்த படியில் ஏறி போய்கிட்டுருக்கேன். அப்போல்லாம் சும்மா ஒத்தேடி பாதை தான். இப்போ தான் படிக்கட்டு போட்டிருக்காங்க. சும்மா ஒவ்வொரு படிக்கட்டு தான் இருக்கும். ஒரு 2 அடி கூட இருக்காது அந்த படிக்கட்டு. அப்படி இருக்கும். அந்த பாருங்கள் மேலே அந்த லேர்னிங் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல நின்று தான் நாங்கள் இங்கே கீழே வந்துட்டு இருந்த எம்ஜிஆரை பார்த்தோம். இப்போது நான் நடந்து வந்துட்டு இருந்த இடத்துல எம்ஜிஆர் வந்துகிட்டு இருந்தார். அப்போ வந்து எல்லாம் கூட்டம் கூடி நின்றுட்டு இருந்தாங்க எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து மேலேருந்து எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து மேலே எங்களை நின்று பார்க்க வச்சாங்க. நாங்கள் மேலேருந்து பார்த்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ படிக்கட்டு ஏறி போகணுன்னு. ஆனால் நான் ஏறிடுவேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களையே தாங்கி போகிறவன் நான். இந்த படிக்கட்டு ஏற முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், மேலேருந்து உங்களுக்கு கீழே காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து தான் ஏறி மேலே வந்திருக்கேன். இப்போ மேலேருந்து உங்களுக்கு நான் அதை கீழே காட்டுறேன். ஆப்போசிட்டில் பாருங்கள், இதுதான் அந்த கிரவுண்டு. இந்த பாருங்கள், இந்த கிரவுண்டில் இருந்து தான் நாங்கள் வந்து கீழே பார்த்தோம். நான் படித்து விளையாடின கிரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து இந்த அதாவது சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலோட கான்வென்ட்டு. இதெல்லாம் ஸ்கூலு. இதை பாருங்கள், சென்ட் ஜான்ஸ் அந்த கேட்டு. மேலேருந்து திரும்ப உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சிவனடி ரோடு, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் தெரிய வீடுங்க. இது வந்து சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலு, சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலோட இது. இது வந்து சென்ட் ஜான்ஸோட அந்த கான்வென்ட்டு. இங்கே தான் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எங்களுக்கு எப்போயாவது தியானம் வைப்பாங்க. அப்போ வர ஃபாதர்ஸ் எல்லாம் இங்கே தான் தங்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு 3 நாள் வந்து தியானம் வைப்பாங்க அப்போல்லாம். அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. சிஸ்டர்ஸு சொல்லிக் கொடுத்த பாட்டெல்லாம் மறக்க முடியாது. வாழ்க்கையில் மறக்க முடியாத பாட்டுக்கள் நல்லாயிருக்கும். இது சென்ட் ஜான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மாடி கூட இப்போ கட்டினது. அந்த கீழே உள்ள ஸ்கூல் அப்போ இருந்தே இருந்துச்சு. அந்த கீழே உள்ள ஸ்கூலுக்கு தான் ஆஃபீஸு. ஏன்னா 9th, 11th, 12th வந்ததுக்கப்புறம் தான் மேலே இருக்க ஸ்கூல் கட்டி. அப்போ வந்து அந்த கீழே இருக்க ஸ்கூல் மட்டும்தான். இந்த கீழே கல் கட்டடம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சுற்றிலும் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஹெச்எம் அப்போ ஒருத்தவங்க இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், சலேத் மேரின்னு சொல்லி. எனக்கு முடி நிறையா இருக்கும். 3 மடிப்பாக மடித்து கட்டிட்டு போவேன். அப்போயுமே இடுப்புக்கு கீழே இருக்கும். என்னைய திட்டுவாங்க. இங்கே பாருங்கள், அதான் சென்ட் ஜான்ஸ் கான்வென்ட்டு. அந்த கான்வென்ட்டோட கேட்டு உங்களுக்கு காட்டினேன். அப்போ அந்த மிஸ்ஸு என்னை என்ன சொல்லுவாங்க, டீச்சரு, தாடகை சூர்பனகை மடித்து கட்டிட்டு வாடி அப்படின்வாங்க என் தலையை.
எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் மடித்து கட்டிட்டு போவேன். அவ்வளோ முடி இருக்கும். நான் ஸ்கூல் பீப்பிள் லீடரா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழ தெரியும் பார்த்தீங்களா, அந்த கல் கட்டடங்கள்லாம் அப்போ இருந்துச்சு. 11த் 12த் வந்ததுக்கப்புறம் தான் மேலே கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க கேட்டை காட்டுறேன். இந்த கம்பி கேட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நெனப்பு வரும். நான் ஸ்கூல் பீப்பிள் லீடரா இருந்தேன். ஒரே ஒரு நாள் லேட்டா போயிட்டேன். என் தலையில வந்து நியூஸ் பேப்பரை வந்து குல்லா மாரி வச்சு என்னைய முழங்கால் போட வச்சுட்டாங்க. அதுக்கு இந்த கேட்டை போய் தொட்டுட்டேன். தொட்டோனே கேட்ட அடைச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கோவமாயிருச்சு. ஏன்னா கேட்ட தொட்டதுக்கப்புறம் என்னைய வெளிய இழுத்து தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு டிசிய குடுங்க வீட்டுக்கு போறேன்னு ஹெச்எம்ட்ட கேட்டேன். அப்புறம் ஹெச்எம் போய் உங்க வீட்ல உங்க பேரண்ட்ஸ கூட்டு வாங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஆனா அவ்வளோ நான் கொயர் கிளாஸ் லீடருக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தான். ஸ்கூல் பீப்பிள் லீடரும் நான் தான். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப எனக்கு அந்த தண்டனை குடுத்தது பிள்ளைங்கலாம் தொப்பி வச்சுட்டு நான் முழங்கால் போட்டிருந்து 3 பீரியட் முழங்கால் போட்டிருந்தது எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல உண்மையிலேயே 10த் படிக்கும்போது. இங்க பாருங்க இது வந்து கீழ ஆப்போசிட்டு சென்ட் ஜான்ஸ்க்கு கீழ ரைட் சைடு வந்து சர்ச் இருக்கு. இறுதி ஆண்டவர் சர்ச்சு. உங்களுக்கு கீழேருந்து ஒரு வீடியோ எடுப்பேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோல தெரியிற சர்ச்சு தான் மேலே இருக்குது. மேலே ஆர்சிஎஸ் ஸ்கூலும் மேலே இருக்குது. இந்த ஸ்கூல்லாம் இப்போ ரோட்டு மேலே கட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள் செண்பகனூர், ஸ்ரீனிவாசபுரம் எல்லா ஏரியாவும் இதில் தெரியும் பாருங்கள். அந்த சிட்டி வியூ, செண்பகனூர், சீனிவாசபுரம், உகாத்தை நகர் எல்லாமே காந்திபுரம், அண்ணா நகர் எல்லாமே தெரியும். இந்த பாருங்கள் இப்போ உங்களுக்கு சர்ச்சை காட்டுறேன். அதுக்கு முன்னால் இருக்கிறது ஸ்கூலு. இதெல்லாம் ஸ்கூல் இப்போ கட்டியிருக்காங்க. இந்த பாருங்கள் இதுதான் அந்த சர்ச்சு. இதுதான் அந்த சர்ச்சு. ஆதி காலத்தில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு பல 100 ஆண்டுகள் ஆகுது. அந்த சர்ச்சு தான் அந்த சர்ச்சு. பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். முதல்லாம் இப்போ தான் எல்லாம் நிறைய பக்கம் சர்ச்சு பிரிஞ்சிருச்சு இப்போல்லாம். அப்போல்லாம் பூசைக்கு வந்தால் அந்த பூசையில் இடம் இல்லாட்டி அந்த பாருங்கள் அந்த புல்லு தரையில் உட்காந்து தான் மாசெல்லாம் பார்ப்போம். இதுக்கு கீழே வந்து அண்ணா நகர், டர்னர்புரம், அப்புறம் ஆனந்தகிரி 1வது தெரு, 2வது தெரு அப்படி 7வது தெரு வரைக்கும் இருக்குது. அதுக்கு கீழே உகாத்தை நகர், சீனிவாசபுரம், செண்பகனூர் அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுதான் சர்ச்சோட நுழைவாயில் வரும். அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸ், மின்சார வாரியம். இதுதான் மின்சார வாரியம். அந்த அலுவலகம் தான் மின் இணைப்பு அலுவலகம். இந்த இடத்துக்காக ஒரு தடவை சண்டை ஃப்ரெண்ட்ஸ். சென்ட் ஜான்ஸுக்கும் இந்த சர்ச்சுக்கும் சண்டை. அவங்க ஏன் இடம்னா இவங்க ஏன் இடம்னா லாஸ்ட்டில் இது சர்ச்சோட இடம் அப்படின்ட்டு வெளியே போட்டு விட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே அடிபடி ஆயிடுச்சு. இதுதான் மின்சார வாரியம். வருவீங்க நீங்கள் கொடைக்கானலுக்கு, ஆனால் இவ்வளோ இதாக வந்து பார்க்க முடியாது இல்லையா? இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடைக்கானல் தான் தெரியும். இதுதான் சர்ச்சோட நுழைவாயில். ஆனால் முன்னால் இருந்த அந்த ஒரு தோரணை இப்போ இல்லை, எல்லாத்தையும் டெவலப் பண்ண எல்லாமே மாறி போயிடுச்சு. அவங்க அதை பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முன்னால் உள்ள அந்த ஒரு ஒரு அதிசயமான ஒரு சர்ச் மாதிரி தெரியும். அது இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள் டவுன் ஏரியா தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகரம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பியும் நானும் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு லாரியில் வந்தோம். தம்பி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி எங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் ஈச்சர் வண்டியில் வந்தோம். ஈச்சர் வண்டியில் வந்தப்போ என் தம்பியால் திருப்ப முடியல. ஏன்னா அப்போல்லாம் ரோடு வந்து ரொம்ப குறுகல். வீல் வந்து கீழே இழுத்துட்டு போது கீழே 50-60 அடி பள்ளம். இந்த கீழே கண்ணாடி தகரம் போட்டிருக்காங்க பாரு, அதில் போய் விழுக தெரிஞ்சோம். ஆனால் அந்த பாரு இந்த தகரத்தில் போய் விழுக தெரிஞ்சோம். கீழே 20 அடி பள்ளத்தில் இருக்குது அந்த வீடு. ஆனால் கடவுள் எங்களை வந்து எப்படியோ காப்பாற்றிட்டாரு. தம்பி ஒரு இன்ஜினியரு. ஆனால் அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த நேரம் வண்டி ஓட்ட தெரியாது. டிரைவர் வச்சு தான் ஓட்டுவான்.
ஆனாலும் எப்படியோ தப்பிச்சு காப்பாற்றி எங்களை இறங்குங்க இறங்குங்க அப்படின்னா எங்களை காப்பாற்றுறதுக்காக என்னையவும் அவன் பொண்டாட்டியவும் இறங்க சொன்னான். நாங்கள் இறங்க மாட்டேன்ட்டோம். அவன் பொண்டாட்டி இறங்க மாட்டேன்து. உங்களை விட்டுட்டு நாங்கள் எப்படி போகணும்? அப்போ நான் அவனை விட்டுட்டு எப்படி இறங்க முடியும்? அதனால் நாங்கள் 2 பேருமே இறங்க மாட்டேன்ட்டோம். ஆனால் கடவுள் எங்களை காப்பாற்றிட்டாரு. அது இன்னுமே மறக்க முடியாது வாழ்க்கையில். இது வந்து சென்ட் ஜான்ஸ்க்கு வர வழி. முன்னால் வந்து பள்ளிவாசல் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து டவுன் ஏரியா. இது வந்து பள்ளிவாசல் ஏரியா. இதுதான் மெயின் பள்ளிவாசல். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பெண்டிகாஸ்ட் சர்ச்சு. பாருங்கள், அது ஃபுல்லாகவே டவுன் ஏரியா. இது வண்டிக ஸ்டாண்டு, பிக்கப்பு எல்லா ஏரியாவும் போய் இந்த பக்கம் தான் நிற்குங்க பிக்கப்பு எல்லாமே. மூஞ்சிக்கல் வந்துட்டோம். இந்த மூஞ்சிக்கல்லில் தான் இந்த சர்ச் இருக்குது. இந்த ஆர்ச் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போல்லாம் இல்லை, இந்த ஆர்ச்செல்லாம் இப்போ போட்டது தான். மூஞ்சிக்கல் வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.